நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பொழுது போக்காக பாட்டு பாடும்போது சைட் டிஷ்கள் கொஞ்சம் வேணும், கொஞ்சம் ஜூஸ்கள், கடைக்க பக்கோட்டா, சில பச்சி மசால் வடைகள், பேல்புரி, பானிபுரி, பானிபுரி, புரியோ தர பிரியாணி. எந்த விலங்குடைய ரத்தம் நீல கலர் இருக்கு? பாவனா. நாங்க வந்தா உங்களை இழுத்து அடிச்சிடுவேன். எது வந்தாலும் அங்கிருந்தே பேசலாம். நீங்க ஒரு மொக்க. Spurti is quite remarkable. எக்ஸ்மச்சி வாய்மச்சி ஃபஸ்ட்டு கத்துன்னு வந்த உடனே அந்த ஸ்டைல் வரல, வேற மாதிரி பாடுறான். ஆனால் அந்த ஸ்டைல் என்னன்னு அது இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட உடனே அந்த ஸ்டைல் எப்படி பிடிச்சிக்கிறாப்ப என் சரணத்தை கடைசியில் வர அந்த ஒரு பிருகால் அது வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண போகிறது. நான் போட்ட வைத்த பூக்கள் கூட காதில் பேசும். என் இதழ்களில் வரிகள் இலகியம் எழுதிருக்கும். எக்ஸ் மச்சி வாய மச்சி எஃப்எம்சி டியூன் பண்ண பேசும் பாரு ஒன்ன பச்சி அருகில் நூறு ஊ ஊ ஆ தலை சுற்றி போகும். Spurti! Wow, wow, wow. In spite of the fact உங்களோட குரல் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கிக்ரா விக்ரான்னு இருக்கு, ஆனாலும் என்ன ஒரு ஹியூமன் பீயிங்க்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு புஷ் பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்க முடியும்னு நீங்கள் இன்னைக்கு காமிச்சிருக்கீங்க ஸ்பூர்த்தி. ரொம்ப 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 நல்லா பாடினீங்க நீங்கள். Thank you, ma'am. Spurti! Fantastic! Thank you, sir. Oh, and ஒரு சங்கதி something you sang
What was that? How did you do that? இன்னொரு தடவை please. என் இதழ்களில் வரிகள் இலகியம் எழுதிருக்கும் Now that's what makes you a genius, Spurti. Thank you. You are a genius. You are so talented, so blessed, and your parents are lucky. God bless, God bless, God bless. Thank you, sir. ஸ்பூர்த்தி, Sir. காஃப் இருக்கு இல்லையா? Yes, sir. நீ அது தெரியாம இங்க பாடினதுக்கு உனக்கு முதல்ல பாராட்டுக்கள். Thank you, sir. நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெயினை மக்களுக்கு காட்டாம ரொம்ப நல்லா பாடுறக்க, அதுக்கே உனக்கு டெடி பேர் ஷவர். Come on, high five. குதிச்சு. Congratulations, Spurti. Teddy bear shower கிடைச்சாச்சு. And இன்னைக்கு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸுமே ஒண்ணா சேர்ந்திருக்கீங்க. சிறப்பான விஷயம் 3 பேருக்குமே டெடி பேர் ஷவர் கிடைச்சிருக்கு. பிரபஸ்தி, அனுஷா and Spurti. பாத்தீங்களா? சண்டை போடக்கூடாது. சண்டை போடலைன்னா all good things will happen. ஓகேயா? ஏதாவது கேள்வி வச்சிருப்பீங்களே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ராகுல் கிட்ட கேட்டுடலாம். How he liked your performance? Spurti, amazing performance. எனக்கு நம்பவே முடியல because this kind of performance, I don't know, from 9-year-olds. அப்போ இதுக்கப்புறம் I don't know, maybe when you're 14 or 15 எப்படி இருக்கும் performance நான் யோசிக்கிறேன் இப்போ. Awesome, awesome. I don't have anything else to say. Just keep it going, okay? All the best. அம்மாட்ட என்னம்மா சீக்ரெட்? என்ன சீக்ரெட்? நான் விஜய் சார் கிட்ட ஒரு கேட்கணும்னா என்னுடைய ஆசை இருக்கு. ஓஹோ, ஒரு கன்னடா பாட்டு. Okay, I'll sing 2 lines for you, my favorite, okay? That I have sung. Kavite, kavite, ನೀನೇಕೆ ಪದಗಳಲ್ಲಿ ಕುಳಿತೆ ನನ್ನೆದೆಯ ಗೂಡಲ್ಲಿ ಕವಿತೆಗಳ ಸಂತೆ ಓಲವೇ ನೀ ತಂದ ಹಾಡಿಗೆ ನಾ ಸೋತೆ ಸ್ಫೂರ್ತಿ ಸ್ಫೂರ್ತಿ you are so wonderful ஓகே ஸ்பூர்த்தி, கங்க்ராட்ஸ். நீங்க கிளம்பலாம். நம்ம அக்கா பண்ணக்கிட்ட கேள்வி கேட்கணும். கேட்கணுமா? ஓகே, கேளுங்க. எந்த விலங்குடைய ரத்தம் நீல கலர் இருக்கு? எந்த விலங்குடைய ரத்தம் நீல கலரில் உள்ளது? பாவனா. ஏதோ ஆப்ஷன்ஸ் தரலாமே, ஏன்னா பனிஷ்மெண்ட்லாம் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா. கொடுக்க மாட்டேன். எத்தனை மார்க் இதுக்கு? 100 மார்க். 100 மார்க் அது? ஆமா. எல்லா எக்ஸாம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணா போதும். அதே தெரியலையா உங்களுக்கு? சரி சொல்லு, அது எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் சொல்றேன். தண்ணில. தண்ணி பாம்பு. தப்பு. மீன். தப்பு. நாக்கு மீன். ஷோ. அப்படினா கரெக்ட்டா சொல்லியா? நாக்கு மீன்னா அந்த மீன் நாக்கு மாதிரி இருக்கும். ஆனா வறுத்தா சூப்பரா இருக்கும். கனவா மீன். இப்போ பனிஷ்மென்ட் கொடுக்கிறேன். ஹாரி பாட்டர். கம் கம். ஒரு நிமிஷம், ஒரு ஸ்டெப் இருக்குங்க. அதுல போய் படுத்துக்கோ. மாக்கபா should do that. ஓகே. என்ன ஸ்டெப்னு காமிங்க. அது வேற யாரா டெமோ பண்ணி காமிங்க. ஸ்ரீ சாப்பா ஒரு தடவை பண்ணி காமிங்க. சரி, ஆன்சர் முதல்ல சொல்லுங்க. நான் நிறைய ஆன்சர் சொல்லிருக்கேன். அது ஹலோ என்ன? ஆக்டோபஸ். ஆக்டோபஸ்.
ஓகே நான் சொன்னேன் கனவா மீன் கிடையாது. ஹலோ என்ன கடவா மீன் தான் ஆக்டோபஸா? கடவா மீன் தான். ஆமா எங்க ஊர்ல ஆக்டோபஸ் கனவா தான். கொட்டிடுவேன் மண்டையிலே. சோ நான் சரியான பதில் தான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு பனிஷ்மென்ட் கிடையாது. குட் பை. ஓகே பத்திரமா போய் உட்காந்துக்கோ. ஒரு டெடி பேர் எடுத்துன்னு போயிட்டு போகும்போது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, ஸோ நம்மளுடைய பசங்க எல்லாருமே ஹிப்ஹாப் மோட்ல இறங்கிட்டாங்க. இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸும் ஹிப்ஹாப் மோட்ல இறங்கணும், நம்மளுக்காக ஏதாவது கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். வட 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 1 2 3 4 ஹிப்ஹாப் ரெமிக்ஸ் பங்க டக 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 அக நக நக சிரிப்புகள் அழகா, திகு தக தக நிலவுகள் அழகா, வெரி 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 சமத்துகள் அழகா, கொழு கொழுப்புகள் அழகா. அக நக நக சிரிப்புகள் அழகா, திகு தக தக நிலவுகள் அழகா, வெரி 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 சமத்துகள் அழகா, கொழு கொழுப்புகள் அழகா. லவ் மீனி லவ் மீனி முள்ளகா வெள்ளிசை இரவெல்லாம் நீதல் பனி, நீ பத்தினி பச்சை முள்ளகா யாரடித்து நீ தோள் சாய்ந்த அணைப்பு, அவன் தோழி அந்த நினைப்பு, ஏன் இந்த படைப்பு இல்லை களைப்பு. தோள் சாய்ந்த அணைப்பு, அவன் தோழி அந்த நினைப்பு, ஏன் இந்த படைப்பு இங்கில்லை களைப்பு. ஏமா பிரியாணி கேட்டா மெதுவடை. நீங்க பாட்டு பாடின வேகத்துல மாஸ்டர் சுட சுட போட்டு கப கபன்னு அமுச்சு வச்சிருக்காரு. சுட சுட வட வடா சித்தடா. ஓகே, நம்ம ஜட்ஜஸ்க்குலாம் சூடா வடை பஜ்ஜி போண்டா அதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரவுண்டுகளை தாண்டி நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படின்ற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸ் அன்பு பரிசா காத்துட்டு இருக்கு. ஹிப்ஹாப் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்டில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டால் 100 பதில் சொல்லக்கூடிய ஒரு தம்பி, அவ்வளோ பேசுவா, அப்படி செம்மையாக டான்ஸ் ஆடுவார், ஏரியாவில் இருக்கிறவங்களாம் போட்டு அடிப்பான். இது மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு டெரரான ஒரு கேரக்டர் தான் நம்ம கூட போகிறோம். லெட்ஸ் வெல்கம் அமைதிப்படை ராபின். எங்கேயும் எப்போதும் ஒரு கிளாசிக் சாங், அது எஸ்பிபி சாரோடைய இந்த த்ரோ, இந்த ட்ராமேட்டிக்ஸ் அதெல்லாம் கொண்டு வருது இந்த வாய்ஸில் கஷ்டம். ஆனால் கூட அந்த ரேப் இருக்கு, அந்த ரேப் அவன் ரொம்ப நல்லா பாடுறான். கவனிங்கோ. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும், கட்டழகு பெண்டிருக்க வட்ட விடும் பாட்டிருக்க தொட்ட இடம் அத்தனை இன்பம் என்று துன்பமில்லை.
எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் அடங்காத ஆசை துடிக்க 50 ரூபாய் கோக்குடிக்க சத்து மதங்கள் விட்டு போச்சு கடவுள் தினசரி மன்மத காட்சி ஆப்பிள் படுத்த அடை குடிக்க அருகில் வருவது என்னை மெழுக குறும்பது நடுபடு கூக்கூரம் இருவரும் இடம் சிதமா பாரம் தல்வி வரைக்கிற முன்பாதாரம் காதல் வந்தது உன்னாலே தீ ஏது பிளாக் அவுட் மூகத்தை ஆசை உப்பிள்ளை உணவம் தப்பு அன்பில்ல காதல் தப்பு இருவை கடந்து உயிரை திருந்து வளரும் காதல் அளவதி ஏது ஆடி இல்லாத மேனி ஓ அவன் பேரன்னாளில் ஞானி ஓ இங்கோ அது ஒரு ஹாபி ஓ எல்லோரும் இனிமேல் பேபி வெக்கம் துக்கம் தேவையில்லை தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு கவாடி விவாடி தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு you gotta jump 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 தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை கட்டழகு பெண் இருக்க வட்ட வேடம் பாட்டு இருக்க தொட்ட இடம் அத்தனை இன்பம் என்று துன்பம் ராராரி பொல்லாதவன் பேட் பாய்ஸ் ராபின் சார் ஆசம் பர்ஃபார்மன்ஸ் வெரி நைஸ் நல்லா இருந்தது நான் நல்லா பாடுவேனா பாட மாட்டேனாங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்தது அந்த பயம் எனக்கு வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ குட் see தட் ஸோ ஸ்டார்ட்னு சொல்லிட்டோன்னா தென் ஜஸ்ட் டோன்ட் வரி அபவுட் ஹவு யூ கோன் டு பெர்ஃபார்ம் ஜஸ்ட் கோ ஃபார் இட் இன்னொரு விஷயம் வந்து சில இடத்துல வந்து ஆட்டிடியூடுன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஷவுட்டிங் அபவுட் அ பர்சனாலிட்டி அபவுட் அ கேரக்டர் ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அதர்வைஸ் ஐ திங்க் யூஆர் அ ராக் ஸ்டார் ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வெரி வெல் டன் ராபின் சார் இந்த சாங்கு அந்த ரேப் எல்லாம் பின்னிட்டுங்க ராபின் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ராபின் ஸ்டைலில் அடித்து ஒரு புயல் மாதிரி அந்த 4 நிமிஷம் என்ன நடந்ததுன்னு புரியல ட்ரம்மர் ஒன்றும் தெரியாமல் இப்படி தான் வாசிச்சுட்டு இருந்தார் அவர் நோட்ஸ் கூட பார்க்கறது விட்டார் அவர் சரி ஏதோ நடக்குது ஓகே அவருக்கே அவர் சத்தம் கேட்கக்கூடாதுன்ற அளவுக்கு அடிச்சிட்டாரு நீ அதை பார்த்து ஆய் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன் நடுவில் நாங்கள் மிரண்டி போயிருக்கோம் என்னடா நடக்குது இது ஆக மொத்தத்தில் என்ன ஏய் என்னடா இது கால் எப்படி பிரிச்சு இல்லை கமான் நல்லா நல்லா உன்னால் எவ்வளோ முடியுமோ ஏய் திஸ் பாவாடை பேண்ட் வெரி நைஸ் பேசாதீங்க பேரு போயிடும் பேசாதீங்க மரியாதை கெட்டு போயிடும் மரியாதை கெட்டு போயிடுமா நமக்கு எதுடா மரியாதை அது கெட்டு போய் பல வருஷம் ஆகுதுடா வெக்கமா இல்ல உன் பக்கத்துல இருந்தா எங்கம்மா மரியாதை கிடைக்கும் போயா ஓகே நம்ம ராகுல் நம்பியார் அவர்கள் என்ன ஃபீல் பண்றாரு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின்னு கேட்டலாம் ராபின் த ராக் ஸ்டார் ராபின் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இந்த எபிசோட் நீங்கள் டிவியில் பார்க்கும்போது ஜஸ்ட் நோட்டீஸ் நீங்கள் ரேப் பண்ணும்போது இருக்கிற ஆட்டிடியூடும் நீங்கள் எங்கேயும் எப்போதும் அந்த லைன்ஸ் பாடும்போது இருக்கிற ஆட்டிடியூடும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த ஆட்டிடியூட் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சாங் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆசம் ஸ்டஃப் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ராகுல் காலை நல்லா அகட்டி நடந்து போ பாவாடை பேண்ட்டு இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல் முதல் ரன்னரப்பாக வரக்கூடிய குழந்தைக்கு BK ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோனிகா ரஹத்துல்லா எடுத்திருக்கிறா ஒரு ஸ்ட்ராங் சாங்
மோனிகா ஹெட் வாய்ஸில் பாடும்போது அவளுக்கு செஸ்ட் வாய்ஸில் இருக்கிற அந்த பஞ்ச் அண்ட் ஸ்ட்ரென்த் வரதில்லை, ரொம்ப ஷேக்கி அண்ட் ஃபிலிம்ஸியாக இருக்கு. அதை அவள் டெவலப் பண்ணிட்டாதான் இந்த மாதிரி பாட்டை அவள் ஹெட் வாய்ஸில் நல்லா டெலிவர் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப டேலண்டட், ஃப்ளூக்கில் நடந்தாலும் நடக்கலாம். இருக்கிற மனங்களை இழுக்கிற கூத்து, இது சுட சுட இருக்குது சுருதிய ஆத்து. மாசல்லா மாறுவேடம் மாசல்லா கொண்டு வந்த மாசல்லா வெண்ணிலாவே, இதை ஏதும் பார்த்தாயோ மாறுமோ நீலவானம் மாறுமோ நீண்ட தூரம் மாறுமோ ஒரு மேகம் இது பாயம் சூதாட்டம். ரகுத்துல ரசிக்கிற பல்லா, அசபுர நல்லா இருக்கிற மரங்களை இழுக்கிற கூத்து, இது சுட சுட இருக்குது சுருதிய ஆத்து. ராகத்துள்ளா உல்லா ஹத்துள்ளா உல்லா ராகத்துள்ளா எத்துள்ளா ரகுத்துள்ளா ஹல்லா எத்துள்ளா நம்ம வல்ல வல்ல வல்லா 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 நச்சிரே. நிலவை நிலவை நில உடலுது உடலுது உருகி உருகி வழிய ஒரு மழையில மழையில மனசுது மனசுது மருகி மருகி நடைய லலை 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 என்பானம் மாறும் சந்தோஷம் கோபங்கள் ஆகும் நகரா அரகரா. ஓ இறக்கம் இருப்பதும் ஒரு சுகம். ஓ ரக்குல ரக்கிற பல்லா, அசபுர நல்லா இருக்கிற மனங்களை இழுக்கிற கூத்து, இது சுட சுட இருக்குது சுருதிய ஆத்து. மாசில்லா மாறுவேடம் மாசில்லா கொண்டு வந்த மாசில்லா வெண்ணிலாவே, இதை ஏதும் பார்த்தாயோ மாறுமோ நீலவானம் மாறுமோ இந்த தூரம் மாறுமோ நூறு மேகம் இது பாயம் சூதாட்டம். ஓகே, நம்ம ராகுல் நம்பியார் அவர்கள் நம்ம மோனிகாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டலாம். மோனிகா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இந்த வயசில் யூ கெட்டிங் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்டேஜில் ஃபார் எவ்ரிபடி நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் இன் அவர் டைம்ஸ் வி ஹேட் தட். இதுலேயே வந்து நீங்கள் நிறைய டெக்னிக்ஸ் நீங்கள் பாடும்போது எனக்கு தெரிய வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வோக்கல் ஃப்ரை பண்ணிங்க. ஸோ லவ்லி பெர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ராகுல். ஒரு வாரமும் இந்த முடி வந்து அடங்கிக்கிட்டே போகுது இல்ல? ஐ திங்க் இந்த ஷோ முடியறதுக்குள்ள ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்துரும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ட்ரெஸ் எப்படி போடக்கூடாது தெரியும்ல? எப்படி போட்டுக்கணும்? செல்லக்குட்டி கியூட்டா இருக்கீங்க. கேமரா பார்த்து ஒரு யோயோ பண்ணிட்டு போயிடுங்க. மாக்கா பண்ணிட்டு கொஸ்டின் இருக்கு. இந்த யோயோ ஸ்டைல்ல கேளுங்க பார்க்கலாம். 1 2 3 go. மாக்கா பண்ணா மண்டேல நடக்கும் ஒண்ணு, அது என்ன சொல்லுங்கண்ணா? சொல்லுங்க 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 மண்டேல நடக்கும் என்னது? சொல்லுங்க 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 சொல்லுங்க. மண்டையில் நடக்கும் அது என்ன? மண்டையில் நடக்கும் அது பேரு என்ன? மண்டையில பேன் நடக்கும். ஓ கரெக்ட்டா? சூப்பர். பதிலா? ஓகே, வாழ்த்துக்கள். ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்டதுக்கு.
தேங்க்யூ. பத்திரமா Thank you, போய் Monica. ஏரியால உட்காருங்க. ஏய், இனிமேட்டு எவனா கேள்வி கேட்டீங்க? ஏய், என்ன கேட்டா என்னதா? ஸ்பீக்கர் அப்படியே தலைமையில வச்சிருவேன். வைங்க பப்போ. வைங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், சின்ன ஸ்பீக்கர்ல. உன்னை அப்படியே தூக்கி வெளில போட்டுருவேன். சின்ன புள்ள பாக்குறீங்க. நாங்க வந்தா உங்களை இழுத்து அடிச்சிடுவேன். கண்ணுமா, நாங்க வந்தேன்னு வையே. என்ன பண்ணுவீங்க? நாங்க வந்தேன்னு வையே. என்ன பண்ணுவீங்க? நாங்க வந்தாதானே. வாங்க. நாங்க வந்தாதானே. நான் அங்க வந்துடுவேன். ஐயோ. ஏய், எது வந்தாலும் அங்க இருந்தே பேசணும். எது வந்தாலும் அங்க இருந்தே பேசணும். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். அடுத்து ஒரு தம்பி பாட வரேன், அவனை கூப்பிட்டுட்டு நீ அதுக்கப்புறம் ஆங்கர் வேலை நீயே பண்ணு. நான் போயிடுறேன். அடுத்து வந்து பாட போறதுன்னா நான் அங்க பார்த்து சொல்றேன், கேமரா பார்த்து சொல்லு. இங்க கேமராவா? அங்க இதுல கேமரா, அங்க பார்த்து பேசு. அடுத்து பாட போறது ஒரு கை தான் வச்சுன்னு பேசுறோம். நாங்க பார்த்தல, எங்களை பார்த்தல, ஒரு கை தான் வச்சுன்னு பேசுறோம். அது நான் இப்படி வச்சுன்னு பேசுறேன். அது உங்க ஸ்டைல், இது என் ஸ்டைல். என்ன அது உங்க ஸ்டைல், இது என் ஸ்டைல்? ஏய், தெரியல என்னை பத்தி தெரியுமா தெரியாதா? நீங்க ஒரு மொக்க. ஓ மை காட். சரி, அடுத்து வந்து பாட போறது ஸ்ரீஹரி. நீ எப்படி சொல்லலாம்? அடுத்து வந்து பாட போறது ஸ்ரீஹரி நீ எப்படி சொல்லலாம்? நான் அவங்க மட்டும் தான் பாடல. அப்படியே? அத உட்கார்ந்து அங்க நோட் பண்ணிட்டு. அவங்க பண்ண எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சா? வீட்டுக்கு போயிடலாமா? போயிடலாம். ஓகே, அப்ப எல்லாம் போலாம் வாங்க. இப்ப இல்ல. அப்ப எப்ப? பாடி முடிச்சுன்னு gift எல்லாம் கொடுத்துட்டு போயிடணும். பாறா, எல்லாம் உசாரா தெளிவா தான் இருக்கீங்க. என்ன இன்னொரு பாட்டு பாடணும், போய் பிராக்டிஸ் பண்ணு போ. நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. போயிடுவேன். போங்க. போனேன்னு வையே. போங்க. ஓகே. என்னடி முனியம்மா, இந்த ரீமிக்ஸ்ல அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த வேர்ட்ஸினுடைய ட்ராமா, அதனுடைய குறும்புத்தனம், அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. கண்டிப்பா ஸ்ரீஹரி இதுல ஜெயிப்பான். அவன் வந்து இந்த பாட்டு எடுத்தது அந்த சங்கதிகளுக்காக. சங்கதிகள் அவனுக்கு வரது, அந்த எக்ஸ்பிரஷன் மச் பெட்டர். என்னடி முனியம்மாவும் கண்ணில மை, யாரு வச்ச மை, இது நான் வச்ச மை. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். என்னடி முனியம்மாவும் கண்ணில மை, யாரு வச்ச மை, இது நான் வச்ச மை. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்டா புள்ள, நான் கீச வந்தா புள்ள
ஸ்ரீஹரி, சார் ஃப்யூச்சரில் நீ கல்யாணம் பண்ண பிறகு எப்படி நீ ஒய்ஃப் கிட்ட கொஞ்சுவ, அந்த அம்மாவை எப்படி நீ மடக்குவ, அப்படி இப்படி சொல்லி உடனே 5 மினிட்ஸில் உன் ரூட்டுக்கு வர்ற மாதிரி நீ பண்ணிடுவே. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர டேலண்ட் இருக்குப்பா. நாக்கு வந்ததடி கண்ணம்மா, இனி நான் தானே ஓ புருஷன் பொண்ணம்மா, இப்படி சொல்லியே நீ கன்வின்ஸ் பண்ணுறீங்க. எங்கேருந்து வந்தது இந்த டேலண்ட்? உனக்கு அறியாமலே கடவுள் கொடுத்தாரு. ஒரு இடத்துல ஒட்டி கட்டம் அப்படின்னு சொல்லி, எங்கே இது ஃபஸ்ட் ஸ்டாண்டத்துக்கு முன்னாடியா? மறந்துட்டியா? இல்லை, அது கண்ணம்மா பாட்டு வந்தால் அப்படி ஆயிடுவான். இருந்தாலும் அந்த கண்ணம்மா வந்து உனக்கு ஷவர் கொடுக்க சொல்லுதப்பா. மெயின் காரணம் ஆனந்த் சார் தான். அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்கணும்னு சார் தான் சொல்லு. தம்பி, உனக்காக ஒரு கரடியை வேட்டையாடி வந்துருக்கோம். சூப்பர், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. நம்ம வந்து ராகுல் அங்கிள் கிட்ட கேட்கலாமா? ஸ்ரீஹரி, ரொம்ப சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த வயசில் வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஸோ யூ டன் ரியலி வெல். அண்ட் அகெயின் டெடி பேரோட நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ராகுல். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய டாப் 14ல இருக்கீங்க. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. அதனால டபுள் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அடுத்த ரவுண்ட் நீங்க பாட வேண்டாம். ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. அம்மா, we are also very very happy. உங்க டெடி பேர் எடுத்துக்கிட்டு உங்களோட தோள் மேல வச்சுக்கிட்டு நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ. ஓகே, ஸோ ஹிப் ஹாப் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சுங்க. அண்ட் எல்லாருமே துள்ளி ஆடி பாடி குமால் அடிச்சாச்சு. பட் சில பேருக்கு தான் டெடி பேர் ஷவர் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் டபுள் ப்ரொமோஷன் கிடச்சி நீங்கள் இந்த ரவுண்டை பாட வேண்டாம் அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. மற்ற போட்டியாளர்கள் லைஃப் லைன் ரவுண்டில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் டு கெட் அ பிளேஸ் இன் த டாப் 14. அதுக்கு முன்னாடி மார்க்அப்ஸ் பாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய போட்டியாளர்களில் யங் ஒன் ஆஃப் தி வீக் யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு லெட்ஸ் ஆஸ்க் தி ஜட்ஜஸ். ஹிப்ஹாப் ரீமிக்ஸ் ரவுண்டில் டெஃபினட்டாக யுனானிமஸாக யங் ஒன் ஆஃப் தி வீக் ஹரிப்ரியா. Congratulations. Okay, so can we have our judges and our special guest do the honors? ஹரிப்ரியாக்கு யங் ஒன் ஆஃப் தி வீக் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் யங் ஒன்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் NEC ஜுவல்லர்ஸ் வழங்கும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர். கங்க்ராட்ஸ். ஓகே, ராகுல் நம்பியார்களே, இவ்வளோ நேரம் வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உற்சாகம் கொடுத்தது, இன்ஸ்பயர் பண்ணது, எங்களுக்காக ஒரு பாடல் பாடினது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பாடல்கள் எங்களுக்காக கொடுக்கணும். அண்ட் தொடர்ந்து வந்து உங்களுடைய சிங்கிள்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் நான் இங்கே ஸ்டேஜில் வந்திருக்கேன். அண்ட் இங்கே வரும்போது எப்போவுமே ஒரு இன்ஸ்பயர்டாக தான் இங்கேருந்து கிளம்புவேன். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தேர் பர்ஃபார்மன்ஸ். இந்த யங் ஏஜ்லேயே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய லேர்ன் பண்ணி பி ஹாப்பி வித் மியூசிக் அண்ட் என்ஜாய் மியூசிக். ஸோ யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபன். தேங்க்யூ ராகுல். ஃபீட்பேக் மூலியமாகவும் சரி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாகவும் சரி, சின்ன சின்ன டிப்ஸ் நம்மளுடைய பசங்களுக்கு கொடுத்தீங்க. நன்றி. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய சிங்கிளோடைய டைட்டில் நாங்கள் மறக்கவே மாட்டோம். நீங்களும் மறக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். டூ சப்போர்ட் ராகுல் அண்ட் ஹிஸ் மியூசிக் இஸ் வெல். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ ராகுல். தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, ஸோ நம்மளுடைய இரண்டாவது சுற்று, அதாவது லைஃப் லைன் ரவுண்ட் இப்போ துவங்க போகுது. 8 பேர் நம்மளுடைய ஜட்ஜஸை அவ்வளோவா இம்ப்ரெஸ் பண்ணல. அவங்க வந்து ஷவர் வாங்கல. அதனால அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த தடவை அவங்கள அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணி டாப் 14ல் ஒரு இடம் பிடிக்கணும். அதுதான் அவங்களுடைய கோல். பட் we have 7 contestants. அவங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அவங்க வந்து டாப் 14ல் ஏற்கனவே இடம் பிடிச்சிட்டாங்க. Big round of applause for our selected contestants. பாட போகிற 8 பேர்லேருந்து 7 பேர் மட்டும்தான் வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க. ஸோ யாருமே வந்து இந்த கடைசி லெவலில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வெறியோட பாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களா, ஆல் த பெஸ்ட். ஸோ உங்களோட லைஃப் லைன் ரவுண்ட் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா?
ஓகே ஸோ ரெடியாக இருக்காங்க அண்ட் அவங்கள்லேருந்து லைஃப் லைன் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறது ஷிவானி. ப்ளீஸ் புரிய ஆன்சர் டுகெதர் ஃபார் ஹர். Shivani. வணக்கம் சார். பியூட்டிஃபுல் சாங் செலெக்ஷன். ரொம்ப நல்லா பாடினீங்க. என்னன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்ருதி கொஞ்சம் சேரலன்னு தோணுச்சு. அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. யூ எக்ஸ்பிரஸ் த லிரிக்கலி ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆனால் வந்து ஸ்ருதி எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு. I felt that, but otherwise it was a good performance, Shivani. All the best. நன்றி சார். ஷிவானி, லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது எப்போதுமே கொஞ்சம் டென்ஷனான விஷயம். அதுவும் அதை ஸ்டார்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டென்ஷன். பட் ஐ திங்க் யூ ஹேண்டில்ட் இட் வெரி வெல். சின்ன சின்ன திருத்தங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூல் டு வெரி வெல். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்தது அவருடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அர்ஜுன். பூமியில இப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள திப்பறியா நீ விதைச்ச ஆடி தேக்கு மர காடு பெருசுதா சின்னதி குச்சி வசரம் சிறுசுதா ஆடி தேக்கு மர காடு பெருசுதா சின்னதி குச்சி வசரம் சிறுசுதா ஒரு தீ குச்சி பிடிக்குதடி கருத்தேக்கு மர காடு வெடிக்குதடி உசுரே போங்குது அதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில மாம தவிக்கிற மடிப்பிச்ச கேட்கிற மனச தாடிய மணி குயில அக்கடத்தி மல் நீ இருந்தோம் கைவிட
உடம்போ மனசும் தூரம் தூரம் கொட்ட நினைச்ச ஆகல மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கல தவியா தவிச்ச தரங்கிட்டு தெரியுதடி கைதா குருவி என தண்ணி நின்று சிரிக்குதடி இத மன்மதம் கிடக்கு தீருமா அடி மந்திரிச்ச விட்ட கோழி மாறுமா என் மயக்கத்து தெத்து வச்சு மடிச்சிடுமா சந்திரன சூரியனோ சுத்தி வாரகட்டில் வருகுதே சத்தியமும் பத்தியமும் இப்பதான சுத்தி கிடக்குதே உசுரே போகுது உசுரே சொந்த கையில இந்த உலகத்தில் இது ஒன்று புதுசில்ல ஒன்று ரெண்டு தப்பி போகும் எழுக்கத்தில் விதி சொல்லி வழி போட்டவன் நசுக்குள்ள விதி விலக்கில்லாத விதியுமில்ல எட்டை இருக்கும் சூரியன் பார்த்து மொட்டு விரிக்குது தாமரை தொட்டு விடாத தூரம் இருந்தா சந்த பந்தமும் போகல பாப்பா விழுதா ஒரு பகுபாட தெரியாதே பாம்பாயிருந்தோம் நெஞ்சு பணி பண்ண நினைக்கலையே என் கட்டை ஒரு நாள் சாயலாம் என் கண்ணில முகம் போகுமா நான் மண்ணுக்குள்ள உணர்ப்பு மனசுக்குள்ள சத்திரான சூரியனோ சுத்தி வாரகட்டில் வருகுதே சத்தியமும் பத்தியமும் இப்பதான சுத்தி கிடக்குதே உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லி கையில ஓ மாம தவிக்கிற மணி பிச்சை கேட்கிற மனச நாளைய மணி குயில அக்கரத்தி நீ இருந்தோம் ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி அக்கினி பழம் என்று தெரிஞ்சிருந்தோம் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. அர்ஜுன் ஓ மை காட் தட் வாஸ் சோ நைஸ் டா அதுவும் அந்த உசுரே போகுது மேலே பாடுவீங்களே அது அண்ட் ஈவன் த பீசஸ் இன் பிட்வீன் 4 லைன்ஸ் விச் வாஸ் சாஃப்ட் என்ன டைனாமிக்ஸ் என்ன ஃபீல் அர்ஜுன் இப்போ மனோஜி பேசுவார். அர்ஜுன் ரொம்ப கஷ்டமான பாட்டுப்பா. ஏன் தடுமாற்றம் 2 இடத்துல ஆர்கெஸ்ட்ராக்கு உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சரி அங்கே ஒரு 2-3 இடத்துல லிரிக் மிஸ்டேக் கூட இருக்குது. பட் அந்த ஹை பிச் பாடினையே அது வந்து ஒரு ஃபயர் மாதிரி இருந்ததுப்பா. ஓகே, ஸோ இன்றைய நாளுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம சட்டரை சாத்திட்டு கல்பூரம் கொளுத்திட்டு கிளம்பலாம். கல்பூரம் கொளுத்திட்டு இதே மாதிரி இன்னும் க்யூட்டான விஷயங்கள், லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ், நம்மளுடைய ஜட்ஜஸோடைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நாளைக்கு வாங்க, இதெல்லாமே பார்க்கலாம். Until then, this is me, Bhavna, signing off along with Makappa on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharam Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல கருளுக்கான தேடல். Thank you and good night.